வணக்கம். நான் டாக்டர் சுசிதாலட்சுமி அனீஷ். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் ஃபைப்ராய்டு. கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தசைநார் கட்டின்னு சொல்லலாம். இது உலகளவில் பார்த்தீங்கன்னா 70% அதிகமான பெண்களுக்கு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இந்த ஃபைப்ராய்டுனால நிறைய பெண்கள் அவஸ்தைப்படுறாங்க. இது அறிகுறியே இல்லாமல் சில நேரங்கள் இருக்கு. இந்த கட்டிகள் கேன்சராக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியுமே இருக்கு. இந்த ஃபைப்ராய்டுனா என்ன, இந்த ஃபைப்ராய்டு எப்படி வருது, யாருக்கெல்லாம் இந்த ஃபைப்ராய்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைப்ராய்டுன்னு சொன்னோடனே நிறைய பேர் பயப்படுறது நம்ம கர்ப்பப்பையை அகற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, கேன்சர் கட்டியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயமுமே இருந்துகிட்ருக்கு. எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டியாக ஆகாது. எல்லா ஃபைப்ராய்டு கட்டிகள்னாலேயும் கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய தேவையும் சூழ்நிலையும் ஏற்படாது. எப்போவுமே ஆரம்ப காலத்திலேயே நம்ம அதுக்கான மருத்துவம் செஞ்சுக்கிட்டோன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் நமக்கு வராது. ஃபைப்ராய்டுனா என்ன, எப்படி வருது? கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு தசைநார் கட்டியை ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்கிறோம். இந்த கட்டி கர்ப்பப்பையில் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். இதை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையின் வெளி சுவரில், அதாவது வெளிப்புற சுவரில் வரக்கூடிய கட்டிக்கு சப்சிரோசல் ஃபைப்ராய்டு அப்படிங்கிற ஒரு பேர். அடுத்து கர்ப்பப்பையின் வெளி மற்றும் உட்சுவருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டிக்கு இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா சப்மியூக்கோசல். இது கர்ப்பப்பையின் உட்சுவர் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டி. பெரும்பாலும் நிறைய பேருக்கு வரக்கூடியது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு தான் ஏற்படும். சரி, இந்த ஃபைப்ராய்டு கட்டி எதனால வருது அப்படிங்கிற காரணத்தை பார்த்தா அதுக்கான காரணங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை. இது ஒரு சில நேரங்களில் மரபணு மாற்றத்தினாலையும் ஏற்படலாம், ஹார்மோனல் தொந்தரவுனாலையும் ஏற்படலாம். அதாவது ஹார்மோனல் ஏற்ற இறக்கங்கள், பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்னாலையும் இந்த ஃபைப்ராய்டு கட்டி அதிகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரோத் ஹார்மோன்ஸ்னாலையும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். அடுத்து உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ஃபைப்ராய்டு கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையற்ற மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை ஏற்படுது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. ஒரு சிலருக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமான வயிற்று வலியும் இருக்கும், ஓவர் ப்ளீடிங் இருக்கும், நாள்பட்ட ப்ளீடிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ளீடிங் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கட்டியோட சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அந்த அழுத்தம் போய் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல் ஏற்படலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கட்டாயமும் இருக்கும். அடி வயிறு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டியோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரிவாங்க. ஒரு சிலருக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது, எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. இதனால கன்சீவ் ஆகுறதுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இது முக்கியமா 20லேருந்து 40 வயதான பெண்களுக்கு வரலாம். குறிப்பா நம்ம எப்பெல்லாம் இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஓவர் ப்ளீடிங், அதிகமான வயிற்று வலியா இருக்கட்டும், முதுகு வலியா இருக்கட்டும், கண்டிப்பா நாம மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்பவே முக்கியம். இந்த கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு தினமும் நம்ம உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே முக்கியம். அது மாதிரி யோகாசனம் ரொம்பவே நல்ல பலன் அளிக்கும். சாப்பாட்டில் ரொம்ப அதிகமான காரம், ரொம்ப அதிகமான எண்ணெய் பலகாரங்கள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கணும். அஜினோமோட்டோ சேர்ந்த உணவுகள், மைதா பொருட்கள், குறிப்பாக வெளியில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஐட்டம்ஸ், இறைச்சி வகைகள், குறிப்பாக ரெட் மீட், இதெல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது. நிறைய காய்கள் எடுத்துக்கணும், கீரை வகைகள் எடுத்துக்கணும், பழங்கள், நட்ஸ் இதெல்லாமே உணவுல தினமும் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது மீறி ஒரு சில பெண்களுக்கு வரும். ஸோ ஆரம்ப காலத்திலேயே நம்ம அந்த கட்டியை கண்டுபிடிச்சி அதுக்கான மருத்துவம் செஞ்சுக்கிட்டோன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. ஃபியூச்சர்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராது. கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய நிலைமையும் நமக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லை, சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, மெடிசின்ஸ்னால க்யூர் ஆகலை அப்படின்னா கூட லேப்ரோஸ்கோபி மூலம் கட்டி அகற்றுறதுக்கான வழிகளுமே நமக்கு இப்போதைக்கு இருக்கு. ஸோ பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். இது குணப்படுத்த முடியாத வியாதி எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுங்க.
தேங்க்யூ.